ஹாய் ஹலோ வெல்கம் டு வைஷோ லாங்ஸ். ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. எனக்கும் பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால வீடியோ போடலை. சாரி ஃபார் த டிலே. இந்த வீடியோவும் நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். பட் இப்போ தான் எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே டைம் கிடச்சிது. எப்போவுமே சாம்பார் பருப்பு குழம்பு இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோங்கிறனால இன்றைக்கி 1 pot ரைஸ் தான். நான் பருப்பு சாதம் தான் செஞ்சுருக்கேன். காய்கறி வெட்ட டைம் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது நான் எப்படி செய்வேனோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் நான் சொல்லலை. ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு பிள்ளைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ் தான் இது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் அரிசியும் பருப்பும் ஒரு டம்ளர் ரெண்டுமே எடுத்து 1/2 hour முன்னாடி ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கரில் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். சீரகம், கொஞ்சோண்டு கடுகு, அதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு, வத்தப்பொடி 1 டீஸ்பூன். நான் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறனால காரம் அதிகமாக சேர்க்கல, கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் நல்லா வசங்கி வந்த உடனே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் 1 டம்ளர் எடுத்திருந்தனால 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குலைவாக வரட்டும்னு. சும்மா ஒரு கைக்கு கொஞ்சோண்டு தேங்காயும் ஆட் பண்ணியிருந்தேன், அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவருக்காக. இதுதாங்க டெய்லி நான் ஆவி பிடிச்சிட்ருக்க தண்ணி. ஏதோ இது இருக்கனால கொஞ்சம் பரவாயில்ல. தனியாக மார்னிங் மேகி செஞ்சாச்சு. இந்த டிஷ் நம்ம சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும்.